வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு குடி உரிமை கிடைச்சிருமா. ஆனா 4 நாளா பாஸ்போர்ட் வாங்க முடியாம திருறாரு. ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, கொக்கைன் குடிச்சீங்களா? அதை குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களா? அண்ணங்கிட்ட கேட்டா தெரியும். ரேடிசன் ப்ளூ, ஏன்னா எளிய தமிழ் பிள்ளை. ரேடிசன் புழுவுல 25,000 வாடகை. ரேடிசன் புழுவுல தான் தங்குவாரு. நம்மலாம் போனா தோழங்க வீட்டுல தங்குவோம். அங்க இருந்து நம்ம கூட்டு போய் கூட்டம் நடத்துவாங்க. ஆனா ரேடிசன் புழுவுல தங்குறவரே கேக்குறாரு, கொகைன் கஞ்சா குடிச்சீங்களா? டாஸ்மார்க்ல தண்ணி அடிச்சிட்டு படுத்துறீங்களான்னு கேக்குறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், சீமான் இதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும். வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். இல்லனா சீமானை உடனடியாக கைது செய்யுங்க. ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது. சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணா அடுத்த முறை படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நான் வணிகணக்கில் பேசுவேன். ஏன்னா அம்புட்டு இருக்கு. இளைஞர்களை, இளம்பெண்களை, சிறுவர்களை ஏமாற்றி என்னுடைய வாக்காளர்கள் இவர்கள் என்று சீமான் கூச்சமே படாம பேசிட்டு இருக்காரு. சீமான் யாருங்க? உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சி கொழுக்கிற கொழுப்படுத்த ஒரு திமிரு பிடித்த அரசியல் புரோக்கர் தான் சீமான். ஐயா காசை தாங்க, ரொம்ப வறுமையில இருக்கேன், ஏதோ என் பிள்ளை குட்டியோட இருந்துக்கிறேன்னா காசு கொடுக்கணும், இல்லன்னு சொல்லணும். 2 தானே பதில். தருவேன் தரமாட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேத்து உங்களை என்ன பண்ணாரோ அதான் இன்னைக்கு பண்ணாரு. விடிய விடிய உலக நாடுகள் முழுவதும் இருந்து ஆண்கள் பூரா போன்ல பேசிட்டே இருக்கான். நைட்டும் பகலும் அந்த பிள்ளைய தூங்க விடல. ஆபாசமா பேசுறான். உன் பொம்பளை பிள்ளைய இது செய்வேன்றான், ஒன்னா இது பண்றேன்றான். சொந்த கட்சிக்கார பொண்ணு, சொந்த கட்சிக்காக நகைக்கடை இழந்தவன், சொந்த கட்சிக்காக உயிரை கொடுத்த ஒரு இளைஞன், அவனுடைய மனைவி கடைசியில மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க. செத்தும் போனாங்க. ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக உள்ள இறங்கி பொருளாதாரத்தை இழந்த ஒரு பையன் கடைசியில மனைவியை இழந்த குழந்தைகளோட நடுத்தரவில் இருக்கிறாரு. சீமான் பொறுப்பேற்பாரா? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தேசியத்தை வென்றெடுக்கிற, தமிழ் தேசியத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற ஒரு மனுஷன் இருக்கானா அது சீமான் தான். ஆனா நீங்க ஏன் வந்து அவரை திட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ராத்திரியெல்லாம் தூங்கல. எத்தனை வருஷமா நானும் தூங்காம திரிஞ்சிருப்பேன். ரைட்டும் பகலும் தூங்க மாட்டானுங்க. அவன் ஃபுல்லா இருப்பான். அவன் ஃபுல்லா போட்டு தமிழ்நாட்டினுடைய டாஸ்மார்க்கை வாழ வைக்கிறத தம்பிங்க தான். அந்த தம்பிங்க தான் இவ்வளவு வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. அவன் வந்து நம்மள ராத்திரியும் பகலும் தூங்க விட மாட்டான். போனை போட்டு எதுக்கு நீங்க இந்த வேலை பார்க்குறீங்க? போனை போட்டு யார் நீங்க? அதுல எனக்கெல்லாம் குண்டாங்கூர்க்கா பேசுவானுங்க. எனக்கு முதல்ல விவரம் தெரியாது. நான் வந்து அதை விட போட்டு அடிச்சிருவேன். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி 2 வருஷம் ஓட்டுவாங்க. எந்த அடிப்படை அரசியலுக்கும் தகுதியற்ற ஒரு தலைவனா எப்படி இருக்கணுங்க? இன்னொரு தலைமையை உருவாக்கக்கூடியவன் தலைவன். தனக்கு அடுத்த தலைமுறையை தலைவனாக உருவாக்கக்கூடியவன் தான் தலைவனா இருக்க முடியும். ஆனால் தனக்கு அடுத்து வருகிறவர்களை தற்கூரிகளாக உருவாக்கிய ஒரே ஆளு சீமான் என்கிற தற்கூரி தான். கட்சிக்காரனே தற்கூரியா வைப்பாரு. அவர் சொல்வார் பாருங்க, இங்க இருக்கிறவங்களுக்கு யாராவது ஞாபக சக்தி இருந்தா அண்ணன் சீமான் எடுத்து ஓடுன ஒரே ஒரு படத்தை சொல்லுங்க. அவர் எடுத்த படம் அவருக்கே மறந்துருக்கும். எடுத்த 4 படமும் நாக் அவுட்ல போயிருச்சு. ஆனா அண்ணன் சீமான் இன்னைக்கு எளிய தமிழ் பிள்ளை வாழ்க்கை தெரிஞ்சுக்கணும்ல. இங்க நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பள்ளி குழந்தைகள் நிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற வந்த அம்மாக்கள் அக்காக்கள் நிக்கிறீங்க. ஒருவேளை ஏதாவது சீமானுடைய காணொளியை பார்த்து எப்படி பேசுவாரு, அவர் ராத்திரி ஆடியோல பேசுவாரு பாருங்க, அதை கேட்டீங்கன்னா இந்த பேச்செல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருவீங்க. அது நம்ம ஹெட்போன் போடாம கேட்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். அந்த சீமான் எளிய தமிழ் பிள்ளைகளுடைய அடையாளம் என்று சொல்வது அயோக்கியத்தனம். யார் சீமா? எனக்கு தெரிஞ்சு 27 வருஷம் நமக்கு பழக்கம். 27 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களாம் ஃப்ரெண்டுங்க. எல்லாரும் நம்மள குருன்னு பார்க்குறான். ஃப்ரெண்டவே கூட்டு வந்து திட்டுறாங்க வருன்னு. ஏங்க அப்பெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கருப்பு சட்டக்காரங்களோட சேர்ந்து மேடை ஏறி மேடையில் பெரியாரு, பகுத்தறிவு, அம்பேத்கர் உருட்டி விட்டு ஏதோ வயிற்று பிழைப்பை நடத்தி கொண்டிருந்தாரு. இப்ப காசு சேர்ந்துருச்சு. திரள் நிதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திரள் நிதினா வேற ஒண்ணும் இல்ல, நீங்கெல்லாம் வேர்வை சிந்தி உழைப்பீங்க. நான் நாசுக்கா வந்து தமிழ் தேசிய என்ற பேர்ல உங்ககிட்ட உங்க உழைப்பை ஆட்டையை போடுவேன். அதுக்கு பேரு திரள் நிதி.
திரள்நிதியில் எங்க அண்ணன் எப்படி வாழ்றார் தெரியுமா? 2,50,000 மாச வாடகை. சீமானவர்களுடைய வீட்டுக்கு மாச வாடகை 2,50,000. 5 காரு. சாரி, இப்போ ஒரு கார் வாங்கியிருக்காராங்க 1 கோடியா. தெருக்கோடியில் நம்ம நிக்கிறோம். 1 கோடி எங்க தெரிய? 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரா அண்ணன், 6வது காரா. அப்ப 2.5 லட்சம் ரூபாய் அவருடைய வீட்டு வாடகை, 60,000 கார் நிப்பாட்டுறதுக்கான இடத்துடைய செலவு, அப்புறம் 15 வேலைக்காரங்க, ஒரு ஒய்ஃப் ஒன்று இல்ல தெரிஞ்சில்ல, கட்டினது ஒண்ணுதான், கட்டினது ஒண்ணு. அதுல நான் அழுத்தமா இருக்கேன். அவர் கதையெல்லாம் கேட்டீங்கன்னா நான் மணிக்கணக்கில் பேசுவேன். ஏன்னா அம்புட்டு இருக்கு. இளைஞர்களை, இளம்பெண்களை, சிறுவர்களை ஏமாற்றி என்னுடைய வாக்காளர்கள் இவர்கள் என்று சீமான் கூச்சமே படாம பேசிட்டு இருக்காரு. சீமான் யாருங்க? உலகம் முழுவதும் இருக்கிற ஈழத்தமிழர்களுடைய ரத்தத்தையும் வியர்வையும் உறிஞ்சி கொழுக்கிற, கொழுப்படுத்த ஒரு திமிரு பிடித்த அரசியல் புரோக்கர் தான் சீமான். என்ன தைரியத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்து பேசுறான்? அது தைரியம் இல்ல, பயந்துட்டான்னு அர்த்தம். இந்த பொம்பளைங்க கிட்ட சிக்கணும்னா வச்சு செதச்சிருவாங்கன்னு தெரியும். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் உயிரை துச்சமா வச்சு காடு மலை மேடு எங்க பிரச்சனைனாலும் ஒரு குரல் ஓங்கி ஒலிக்குதுன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய குரலா இருக்கும். இங்க எக்கச்சக்கமான கூட்டமைப்பு பெண்கள் வந்திருக்கீங்க. ஜனநாயக மாதர் சங்கத்தை தொட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் களத்துல இறங்குன்றதுக்கு இந்த கூட்டம் ஒரு சாட்சி. இல்ல அண்ணன் சொல்லுவாரு, ஏராளமா அடிச்சு விட்ட கதை உண்டு. அவர் மேடையில் அடிச்சு விட்ட கதையை ஒழுங்கா எழுதியிருந்தா கூட 4 படம் ஓடி இருக்கும். அண்ணன் சொன்னாரு, நாளா கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு குடி உரிமை கிடைச்சிருமா. ஆனா 4 நாளா பாஸ்போர்ட் வாங்க முடியாம திருறாரு. இன்னைக்கு போன் வந்துச்சுன்னு தோழர்கள் சொன்னீங்க, நான் கூட சிரிச்சுட்டே பேசுனேன். போனை போட்டு தன் கட்சிக்கார பெண்ணை கொலை செய்தவர் சீமான் தெரியுமா உங்களுக்கு? மதுரையிலங்க ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு ஒரு தம்பி, 4 தம்பிங்க சேர்ந்து ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறாங்க. அந்த நகைக்கடை வச்சிருக்கிறவருக்கு ஆசை சீமானுடைய கட்சியில சேர்ந்து எப்படியாவது வளரணும், தமிழ் தேசிய வளரணும்னு. அந்த தம்பி பேரு வண்டாரி தமிழ்மணி. நீங்க போட்டு பார்த்தா 100கணக்கான வீடியோ இருக்கும். அந்த வண்டாரி தமிழ்மணி நகைக்கடை வச்சிருந்த தம்பி சீமான் கட்சியில சேர்றாரு. சீமான் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் ஓசியில நகை வைக்கிறான், கடனுக்கு நகை வாங்குறான். இந்த கடனை திருப்ப கொடுக்கல, கடைசியில கடையவே மூடிட்டாரு. அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு அறப்பாடி லாரியை வாங்கி ஓட்டுறாரு. இந்த அறப்பாடி லாரியை வாங்கி ஓட்டும் போது போன தேர்தலுக்கு போனவங்க அந்த அடப்பாடி, அதாவது போன சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் சட்டமன்ற தேர்தல், அறப்பாடி லாரியை கொடுங்கன்னு நாங்க ஓட்டிட்டு உங்களுக்கு மாத வாடகை கொடுத்துருவோன்றான். எப்பா நான் டியூ கட்டணும், கஞ்சிக்கலாம இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அறப்பாடி லாரியை வாங்கி 1.5 மாசம் ஓட்டிட்டு காசே தராம ஓடி போனோம் தான் இந்த சீமான் என்கிற ஒரு தற்கூரி நான் சொல்லுவேன். இன்னொன்னு ஞாபகம் வைங்க, கடைசியில வறுமைக்கு போயிட்டாரு இவரு. காசு இல்ல, 2 குழந்தைங்க, ஒய்ஃப் ரொம்ப வறுமையில இருக்காங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னா பழைய கடன்காரர் இருக்கல கட்சிக்காரன், அவங்கிட்ட போனை போட்டு கேட்கிறாங்க. அதுல சாட்டை துரைமுருகன் ஒரு தம்பி இருக்காப்ல, அந்த தம்பி கொடுக்க வேண்டிய காசை கேட்கிறாப்ல. ஐயா காசை தாங்க, ரொம்ப வறுமையில இருக்கேன், ஏதோ என் பிள்ளை குட்டியோட இருந்துக்கிறேன்னா காசு கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லணும். 2 தானே பதிலே, தருவேன் தரமாட்டேன். ஆனா அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? நேத்து உங்களை என்ன பண்ணாரோ அதான் இன்னைக்கு பண்ணாரு. விடிய விடிய உலக நாடுகள் முழுவதும் இருந்து ஆண்கள் பூரா போன்ல பேசிட்டே இருக்கான். ஆண்கள் பூரா பேசுறான், உலக நாடுகள் முழுவதும் பேசுறான். போலீஸ்கார் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சு உலக நாடுகள் முழுவதும் பேசுறான். நைட்டும் பகலும் அந்த பிள்ளைய தூங்க விடல, ஆபாசமா பேசுறான். உன் பொம்பளை பிள்ளை இது செய்வேன்றான், ஒன்னா இது பண்றேன்றான். சொந்த கட்சிக்கார பொண்ணு, சொந்த கட்சிக்காக நகைக்கடை இழந்தவன், சொந்த கட்சிக்காக உயிரை கொடுத்த ஒரு இளைஞன், அவனுடைய மனைவி கடைசியில மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்திக்கிட்டாங்க, செத்தும் போனாங்க. செத்து போனாங்க. ஒரு கட்சிக்காக, ஒரு கொள்கைக்காக உள்ள இறங்கி பொருளாதாரத்தை இழந்த ஒரு பையன்
கடைசியில மனைவியை இழந்து குழந்தைகளோடு நடுத்தருவில் இருக்கிறாரு. சீமான் பொறுப்பேற்பாரா? நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயம்தான், ஜனநாயக மாதர் சங்கத்தை பார்த்துட்டு பயந்துட்டு நேத்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, கொக்கைன் குடிச்சிங்களா? அதை குடிப்பாங்களா சாப்பிடுவாங்களா? அண்ணங்கிட்ட கேட்டா தெரியும். ரேடிசன் புளு, ஏன்னா எளிய தமிழ் பிள்ளை, ரேடிசன் புளுவில் 25,000 வாடகை. ரேடிசன் புளுவில் தான் தங்குவாரு. நம்மலாம் போனா தோழங்க வீட்டில் தங்குவோம். அங்கிருந்து நம்ம கூட்டு போய் கூட்டம் நடத்துவாங்க. ஆனா ரேடிசன் புளுவில் தங்குறவரு கேட்கிறாரு, கொக்கைன் கஞ்சா குடிச்சீங்களா? டாஸ்மார்க்ல தண்ணி அடிச்சுட்டு படுத்துறீங்களான்னு கேட்கிறாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், சீமான் இதற்கு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்கணும். வெளிப்படையா மன்னிப்பு கேட்கணும். இல்லனா தமிழ்நாடு அரசு, பெண்களை பாதுகாக்கிற அரசு, பெண்களுக்காக திட்டமிடுகிற அரசு, இன்னும் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசு இன்றைக்கு அரியணையில் உட்கார்றதுக்கு தெரு தெருவா பேசின நாட்கள்ல நானும் ஒருத்தி. அந்த உரிமையில கேட்கிறேன், மக்களுக்காக களத்தில் நிற்கிற அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய வேலைகளை கொச்சைப்படுத்திவிட்டு அவர்கள் செய்கிற வரலாற்று அரசியலை கேவலப்படுத்தி மாதர் சங்கத்தினரை குடிகாரர்கள் என்று சொல்லி, நீ கஞ்சா குடிப்பன் சொல்லி இழிவு செய்திருக்கிற சீமானை உடனடியாக கைது செய்யுங்க. ஒரு நட்டமும் தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது. சீமான் போன்றவர்களை தமிழ்நாடு அரசு கைது பண்ணா அடுத்த முறை படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். அதனால சீமான் போன்ற புல்லுருவிகளை கைது செய்ய வேண்டும். சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாதர் சங்கத்தை தொடலான் நினைச்சா சீமான் அடையாளம் இல்லாமல் காணாமலாக்கப்படுவார். காரணம், நாங்கள் ஜனநாயக சக்திகள், மக்களுக்காக சட்டத்தை மதிக்கிறவர்கள், களத்துல நின்று போராடுறோம். உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டில் நீங்க எப்படி பயந்து பிரியாணி ஆக்கி கொடுத்து 4 கட்டையை கொடுத்து பாதுகாப்புக்கு 4 பொம்பளை பிள்ளைகளை நிக்க வச்ச கேவலமான வரலாறு பெரியாரை நீங்க பேசும்போது நாங்கள் பார்த்தோம். அவ்வளவுலாம் பயப்படாதீங்க. நாங்க 4 கேள்வி கேட்டா நீங்க நாக்க பிடிங்கிற மாதிரி அரசியல் அவங்கள நிக்க வச்சு உரிச்சு காலி பண்ணுவோம். எனவே சீமான் போன்றவர்கள் முடிஞ்சா அரசியல் நடத்துங்க, இல்லைன்னா கட்சியை கழிச்சிருப்போம். உனதான் மதிக்கவே இல்லை மக்கள். 14 வருஷமா தெருவில் தானே தெரியுற. வார்டு மெம்பரா கூட ஜெயிக்க வக்கலையில என்னத்துக்கு இந்த ஆட்டம்? இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை சிவப்பு சித்தாந்தக்காரர்கள்ட்ட வச்சுக்கிட்டாலோ, ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகள்கிட்ட காட்டினாலோ, தமிழ்நாட்டினுடைய பெண்களை கிள்ளுக்கரையா நினைச்சாலோ, சீமான் என்கிற ஒரு அடையாளம் தமிழ்நாட்டின் அவமானகரமான அடையாளமாக உறுதிப்படுத்துவோம், மாற்றுவோம். சீமானை அரசியல் அனாதையாக்குவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த போராட்டம் சீமான் முடிச்சுட்டேன். சீமான் போன்ற சில்லறைகளை, தற்குறிகளை கண்டித்து இல்லை. ஞாபகம் வச்சுக்க, வெள்ளக்காரன் காலத்துல துப்பாக்கி நெஞ்ச கொடுத்து நின்ன கூட்டம் இது. நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அடக்கி வாசிக்கணும்னு சீமானுக்கு ஆர்டர் போடுறோம். இதோட நிறுத்திக்கிட்டா உனக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.